டக்குன்னு தேமுதிக 10 சீட்டு எதிர்பார்த்தீங்களா நீங்கள்? நான் எதிர்பார்க்கல. நான் இப்படின்னு கை வச்சேன் ஒரு ஊடகத்தில். உடனே 10 சீட்டு தேமுதிக நெஞ்சில் கை வச்சு பதறிய தலைப்பு போட்டு விட்டாங்க. வேல்முருகன் அவர்கள் கூட்டணியை விட்டு வராரு. ஐயா துரைமுருகன் கிட்ட போய் கேட்குறாங்க, பூசலர்கிட்ட, எப்படி பார்க்குறீங்க? நான் இப்படி பார்க்குறேன் அப்படின்னு ஒரு தக் லைஃப் பண்ணார். அவர்கிட்ட இப்போ திருப்பி போய் கேட்கணும், இந்த மாதிரி தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கு 10 சீட்டா எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு. அப்போ கண்டிப்பாக அதெல்லாம் ஒன்று பண்ணுவார், எப்படி பார்க்குறேன் அப்படின்னு. அதனால் நான் இல்லை வினு சக்கரவர்த்தி நான் எதையும் பார்க்கல, நான் எதையும் கேட்கல, நான் எதையும் சொல்லலை அப்படி கூட போகிறாரா என்னன்னு தெரியல. அவங்களுக்கு மேபி அவங்க சோர்ஸஸ் கரெக்டாக இருந்திருக்கா என்னன்னு நானாக நம்பலை. 10 சீட்டு எதுக்கு, ஏன் அதுக்குன்னு தெரியல. கேள்விக்கு பதில் இல்லை, அந்த கேள்விக்கு விளக்கமும் இல்லை. என்னவோ அது எல்லா நன்றி உபயம் மணவாடு டீமு தான். அவர் ரொம்ப தெளிவாக 10 சீட்டு நான் எடுக்க போகிறேன், எங்கேருந்தோ உருவ போகிறேன். விஜய் எல்லா கட்சியிலேருந்து ஓட்டு உருவுறல, அவர் என்ன பண்ணிட்டாரு, ஸ்டாலின் சார் கூட்டணியிலேருந்தே உருவி டிஎம்டிகேட்டை கொடுத்துட்டாரு. இப்போ அவரோட நம்பர் 175 வருது இல்லை, உதயசூரியன் நிற்கிற சின்னம் 175 நிற்குது இல்லை. மற்ற சின்னம் நின்னா என்ன, நிற்கா கட்டினா ஜெயிலர்னு நினைக்கிறேன். ஒருத்தர் மிரட்டுறதுக்கு வருவார் ரஜினியை. அப்புறமா ரஜினி மிரட்டினதுக்கப்புறம் நீ பயந்துட்ட நான் எப்படி நம்புறதுன்னு கேட்பாரு. நான் வேணா உங்கள் வீட்டில் யாரை மிரட்டணும்னா அவங்க கிட்ட போய் ஒரு 10 ரூபா பிச்சை எடுத்து 10 ரூபா அப்படின்ற மாதிரி வில்லனை காட்டியிருப்பாங்க. இப்போ பாரதிய ஜனதா கட்சி மிரட்ட வந்த கட்சி என்ன 90 சீட்டாக வாங்கியிருக்கு, 27 கூட சொல்லிக்கிறது. 27. இது என்னோட சுயமரியாதைக்கு இது ரொம்ப கொஞ்சம், இதை வைத்து என்ன செய்வது என்று தெரியவில்லை. இது என்னோட நிலைப்பாடுக்கு சரியில்லை. இருந்தாலும் அண்ணன் தம்பி என்பது மாறாது. இப்படியெல்லாம் கூட அதை நீங்கள் சொல்லலாம்ல. கோச்சின்னு அழுதுன்னு போகிறது ஒன்று, இப்படியும் அதை கௌரவமாக நாகரிகமாக சொல்லலாம்ல. அதுதான் அது. மாநில தலைவரை மாற்றினவர் எடப்பாடி பழனிசாமி, கூட்டணியை விட்டு கோச்சிக்கிட்டு போனவர் எடப்பாடி பழனிசாமி, 20 சீட்டு போன வாட்டி கொடுத்தது எடப்பாடி பழனிசாமி, இன்றைக்கி 27 சீட்டில் பிஜேபி நிறுத்தினது எடப்பாடி பழனிசாமி. சரி 5 சீட்டு தமாக சேர்த்தால, நான் ஆல்ரெடி சொன்னேன் 5ல் 3 ரொம்ப கஷ்டம்னா, அப்போ எத்தனை வின்னிங் சீட்டு கொடுத்துருப்பாரு. திராவிட கட்சிகள் தேசிய கட்சிகளை கும்மாங்குத்து குத்துறதுல என்ன தப்பு? பிரேமலதா ரொம்ப சுழுவாக உஷாராக என்ன பண்ணுறாங்க, கேப்டனுக்கு இது இல்லையா, கேப்டன் கட்சிக்கு அது இல்லையா, கேப்டன் குடும்பத்துக்கு இதை பண்ண முடியாது. சார் கேப்டனை பற்றி யாரும் பேசல, நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னா கேட்குறாங்க. உங்கள் மீது வருது, அந்நியார் மீது வருது, நீங்கள் கேப்டன் மீது திருப்பி விடுறீங்க. இப்போ சுதீஷ் எம்பி ஆகி என்ன மாற்றம் வரப்போகுது அப்படின்னா, மெட்ரோ ரயில் திட்டத்தை எடுத்துன்னு வந்துடுவார். போய் கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் 2000 கோடி போய் இவர் ஹிந்தியில் பேசணுன்னா அமித்ஷா நான் உடனே ஐயோ சுதீஷ் எவ்வளோ பெரிய தலைவர், பிரேமலதாஜி எப்படி இருக்காங்க கேப்டனுக்கு இப்போ நோட் போட்டு உடனே இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு அது என்ன ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் கொடுத்துப்பா கேட்குறாருப்பா, எம்பி பேசிடுவார்ப்பா, பதில் சொல்ல முடியாது. பிச்சு பயங்கர மோசமாக இருக்கிறது, பந்து வேகமாக வரைக்கிறது, ஆனாலும் அந்த பாகிஸ்தான் பிளேயர்களை நான் அப்படின்ற மாதிரி போயிட்டு கிரவுண்டில் வெளியில் போயிட்டு தமிழ்நாடு வெல்லட்டும் வாழட்டும் கமெண்ட்ரி வேலை பார்த்துன்னுக்கிறீங்க. நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு அருள்மொழிவர்மனின் அன்பார்ந்த வணக்கங்கள். இது உங்கள் ஃபோர்த் ஸ்டேட் தமிழ் வழங்கும் பெருதலும் பெருதுகள் நிகழ்ச்சி. இன்றைக்கு நம்முடைய மீண்டும் இணைகிறார் மூத்த பத்திரிகையாளர் மிரதகுரு திரு கோடீஸ்வரன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மிக்க மகிழ்ச்சி உங்களை மீண்டும் சந்திக்கிறதுல, நேரங்களுக்கு ரொம்ப நன்றி. சார் ரொம்ப ஷாக்கிங்காக என்னன்னா, திமுக கூட்டணியில் நடந்த சம்பவங்கள் தான். யாருமே டக்குன்னு அது எதிர்பார்க்கல. என்னன்னா தேமுதிகவுக்கு 10 சீட்டு அப்படிங்கிறத அறிவிக்கிறாங்க. அதுவும் என்னன்னா தொடர்ச்சியான நெருக்கடி. வேல்முருகன் வெளில போறாரு, சிபிஎம் ஒரு 2-3 நாள் தொடர்ச்சியா மீட்டிங் போட்டு பேசுறாங்க, 5 சீட்டு கொடுக்குறாங்க. அப்புறம் விசிகாவுக்கு 10 எதிர்பார்த்தாங்க, 12 எதிர்பார்த்தாங்கன்னாங்க, கஷ்டப்பட்டு 8 சீட்டு தான் கொடுத்துருக்குறாங்க. டக்குன்னு தேமுதிகவுக்கு 10 சீட்டு எதிர்பார்த்தீங்களா நீங்க? நான் எதிர்பார்க்கல. நான் இப்படின்னு கை வச்சேன் ஒரு ஊடகத்தில். உடனே 10 சீட்டு தேமுதிக நெஞ்சில் கை வச்சு பதறிய தலைப்பு போட்டு விட்டாங்க. சரி எனக்கு அதில் இப்போ பிரச்சனை இல்லை. வேல்முருகன் அவர்கள் கூட்டணியை விட்டு வராரு. ஐயா துரைமுருகன் கிட்ட போய் கேட்குறாங்க, பூசலர்கிட்ட, எப்படி பார்க்குறீங்க? நான் இப்படி பார்க்குறேன் அப்படின்னு ஒரு தக் லைஃப் பண்ணார். அவர்கிட்ட இப்போ திருப்பி போய் கேட்கணும், இந்த மாதிரி தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கு 10 சீட்டா எப்படி பார்க்குறீங்க அப்படின்னு. அப்போ கண்டிப்பாக அதெல்லாம் ஒன்று பண்ணுவார், எப்படி பார்க்குறேன் அப்படின்னு. அதனால் நான் இல்லை வினு சக்கரவர்த்தி நான் எதையும் பார்க்கல, எதையும் கேட்கல, எதையும் சொல்லலை அப்படி கூட போகிறாரா என்னன்னு தெரியல. அது உண்மையிலே நிறைய பேர் ஷாக்குன்னு போடுறாங்க. இன்னைக்கு
ஊடகத்துல நீங்க ஷாக் ஆனீங்களா இல்லையா? ஷாக்கு தான். ஓகே. முதல்வர்கிட்ட அதை எதிர்பார்க்கல. 10 சீட்டு அதாவதுங்க ஒரு விஷயம் அவங்க சீட்டு சார் இல்லை இப்போ திமுகவை கூர்ந்து கவனிக்கக்கூடிய பத்திரிகையாளர்கள் தெளிவாக சொன்னாங்க 10. அவங்களுக்கு மேபி அவங்க சோர்சஸ் கரெக்டாக இருந்திருக்கா என்னன்னு தெரியல. நானா நம்பல அது. 10 சீட்டு எதுக்கு ஏன் அதுக்குன்னு தெரியல. கேள்விக்கு பதில் இல்லை, அந்த கேள்விக்கு விளக்கமும் இல்லை. அது என்னவோ அது எல்லாம் நன்றி உபயம் மணவாடு டீமு தான். அதே ஆமாம் அப்படிதான் போகுது. நானா போய் பார்த்தேன் சமூக வலைத்தளத்தில் எல்லாம் அப்படிதான் தெலுங்குல வாழ்த்துக்கள் போட்டுன்னுக்குறாங்க. நான் என்ன பண்ண முடியாது? அதுக்கு கேட்டால் விளக்கம் கேட்டால் ஒருத்தர் நேற்று அண்ணன் பெருமாள் மணி அண்ணன் சொல்கிறாரு, இல்லைங்க அது தெலுங்கு மைனாரிட்டிஸ் லிங்குஸ்டிக் ஓட்டுஸ் இருக்குது, அதை நீங்கள் கன்சல்டேட் பண்ணியே ஆகணும். நான் சொன்னேன் இல்லைங்க அவங்க இல்லாமலே வட தமிழ்நாட்டில் நல்லா தானே அட்ஜஸ்ட் இருந்தாங்க அப்படின்னா, இல்லை வட தமிழ்நாடு உங்களுக்கு சரியாக தெரில அப்படின்னாரு. சரி நம்ம அப்படியே வச்சுக்குவோம், நமக்கு தெரியாத மாதிரியே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி நானும் விட்டுட்டேன். சரி 10 பேர் இருக்கிறாங்கன்னா ஐயா பாலச்சந்திரன் இருக்கிறாரு, ஐஏஎஸ் அதிகாரி. ஆமாம் ஆமாம் ஆமாம், கண்ணியமாக பேசக்கூடியவர். இப்போ எனக்கும் அவருக்குமே வந்து என்னோட கருத்தும் அவரோட கருத்தும் சம்டைம்ஸ் ஒத்து போவாது. ஆனால் கண்ணியமாக பேசுவார். ஒரு அதிகாரி எவ்வளோ அந்த மாதிரி தரவுகள் தெரியும். அவர் நான் எதிர்பார்க்கல இது அப்படின்றார். நேற்று நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம், சாதாரணமாக பேசுவோம். திமுகவோட ஆதரவாளர்கள் சார் சமூகத்தில் இயங்குவாங்கல்ல, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நான் எதை வேணால் விட்டுருவேன், ஆனால் விசிக்காக விட்டு கொடுத்துட்டு இவங்களுக்கு 10 கொடுத்துருக்கீங்க, இன்னொன்று மற்றவங்களாவது 2 கட்ட பேச்சுவார்த்தை இந்த 3 கட்ட பேச்செல்லாம் பேசினாங்க, நீங்கள் பேச கூட மாட்டீங்களா ஐயா, போனீங்க சீட்டை வாங்கிட்டு வந்துட்டீங்களா? ஆல்ரெடி முடிஞ்சிச்சு. அதனால தானே அதை கடைசியாக கையெழுத்து போட்டது. சரி ஒரு விஷயத்துல ஓகே நம்ப வச்சு ஏமாத்துறதுன்னு வாங்க இல்லைங்களா, அது கிட்டத்தட்ட அங்கே நடந்திருக்கோம் அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. என்னன்னா எடுத்தோன்னா ஃபஸ்ட்டு இவங்க எப்பயுமே பெரிய கட்சிகள் தானே முடிப்பாங்க. இப்போ நீங்கள் பாருங்கள் அதிமுகவில் ஃபஸ்ட்டு எந்த கட்சியை பற்றி பேசி முடிச்சாங்க? பிஜேபி இது வந்தது, பாமக வந்து, அப்புறம் எல்லாம் வந்து அந்த ஆர்டரில் வந்தது. இப்போ ஒரு சீட் இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு பேசி முடிக்கிறாங்க. அதே மாதிரி காங்கிரஸ் தானே ஃபர்ஸ்ட் பிடிச்சாங்க. அப்போ 10 சீட்டு நீங்கள் கொடுக்க போறீங்கன்னா அடுத்து 2வது யாரை கூப்பிட்டு பேசி முடிச்சிருக்கணும்? ஆமாம் சார், தேசிய முற்போக்கு திராவிட கழகம் தானே பேசியிருக்கணும். ஆமாம். ஏன் பாவம் சிவனேன்னு விவசாயி பிரச்சனை பேசுகிற சிபிஐ கூப்பிட்டு முடிச்சிங்க? இல்லை ஐயா வைகோவை ஏன் முடிச்சு விட்டீங்க? அப்போது இட் இஸ் அ கால்குலேட்டட் அண்ட் கால்குலேட்டிவ் ஸ்ட்ராட்டஜி பை ஸ்டாலின். அவர் ரொம்ப தெளிவாக 10 சீட்டு நான் எடுக்க போகிறேன், எங்கேருந்தோ உருவ போகிறேன். விஜய் எல்லா கட்சியிலேருந்து ஓட்டு உருவுறல, அவர் என்ன பண்ணிட்டாரு ஸ்டாலின் சார், கூட்டணியிலேருந்தே உருவி டிஎம்டிகேட்டை கொடுத்துட்டாரு. இப்போ அவரோட நம்பர் 175 வருது இல்லை? உதயசூரியன் நிற்கிற சின்னம் 175 நிற்குது இல்லை? மற்ற சின்னம் நின்னா என்ன நிற்கா கட்டினா? இப்போ எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கும் ஸ்டாலின் அவர்களுக்கும் ஒரு விஷயம் ரொம்ப தெளிவாக தெரியும், தங்களோட கட்சியினுடைய சின்னம் அதிக இடத்துல நிற்கணும், ரெட்டலை அதிகமான இடத்துல நிற்கணும்னு இபிஎஸ் வியூகம் அமைக்கிறாரு. ஸ்டாலின் அவர்கள் உதயசூரியன் அதிக இடத்துல நிற்கணும்னு வியூகம் அமைக்கிறாரு. இந்த 2 பேருமே அந்த வியூகத்தில் வெற்றி பெற்றிருக்கிறாங்க. அதில் எதிர்பார்த்து வெற்றி பெற்றவர் முதல்வர் ஸ்டாலின், எதிர்பாராமல் 27 சீட்டில் முடிச்சு அதை வெற்றி பெற்றவர் எடப்பாடி பழனிசாமி. ஏன்னா 27 சீட்டு பிஜேபிக்குன்னு யாரும் சொல்லலை, யார் எதிர்பார்க்கவும் இல்லை. இப்போ தமிழ் மாநில காங்கிரஸ் 5 சீட்டு சேர்த்திங்கன்னா பாஜக நிற்கிற சின்னம் வேறு யாருன்னா 2 பேர் சேர்த்தா 35 கூட வரும். அது வந்து எல்லா கட்சிக்கும் சேர்ந்து தானே கொடுக்குறாங்க. ஃபஸ்ட்டு என்ன பேசிக்கிட்டு இருந்தாங்க? 60 சீட்டு 50 சீட்டு, சில பேர்லாம் பாதி கூட கொடுக்கல. அது வந்து எப்படின்னா 50 60 எப்படின்னா பாஜக பற்றி தெரிஞ்சவங்க, அதிமுக என்டிஏ பற்றி பேசுகிறவங்க அந்த மாதிரி பேசிகிட்டு இருந்தாங்க. என்டிஏ பிடிக்காதவங்கலாம் இருப்பாங்கள்ல, பீகார் மாடல் பேசினவங்க, அவனா 90 சீட்டுங்க, இல்லைன்னா என்ன ஆவராக இருப்பாருங்க. வேலுமணி இங்கே ஆக்குறாங்க, அவரை சிஎம் ஆக்குறாங்க. சிவசெண்டே ஒன்று ஏக்நாத் ஷிண்டே உருவாகிறோம், கோயம்புத்தூர்லேருந்து அறுவடை பண்ணுறோம், தூக்குறோம், வேறு லெவலில் பிளானுங்க. அப்படியே அதிமுக அப்படியே முழுங்கிட்டு ஜீரணம் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரிலாம் பேசிகிட்டு இருந்தாங்க. இது 27 சீட்டு வாங்கிறதுக்கா? போன வாட்டி இந்த படத்தில் ஜெயிலர் நினைக்கிறேன், ஒருத்தர் வந்து மிரட்டுறதுக்கு வருவார் ரஜினியை. அப்புறமா வந்து ரஜினி மிரட்டினதுக்கப்புறம் நீ பயந்துட்ட நான் எப்படி நம்புறதுன்னு கேட்பாரு. நான் வேணா உங்கள் வீட்டில் யாரை மிரட்டணும்னா அவங்க கிட்ட போய் ஒரு 10 ரூபா பிச்சை எடுத்து 10 ரூபா அப்படின்ற மாதிரி வில்லனை காட்டியிருப்பாங்க. இப்போ பாரதிய ஜனதா கட்சி மிரட்ட வந்த கட்சி என்ன 90 சீட்டாக வாங்கியிருக்கு? 27 கூட சொல்லிக்கிறது. 27 நாடாளுற கட்சி, 3 முறை முதலமைச்சர், இதுக்கு அமித்ஷா படையெடுப்பு, இந்தியா முழுக்க பல ஆளுங்கட்சி 3 வாட்டி போயிட்டாரு எடப்பாடி பழனிசாமி. முகத்தை மறைச்சிட்டு போனாப்புல. ஒரு வாட்டி மறைச்சிட்டு போனதுக்கே 10 சீட்டுனாலுமே அதுவே 30 சீட்டு, பழைய சீட்டு 1 21. இதெல்லாம் சமூக வலைதளம் நான் படித்தது சொல்கிறேன். அஃப்கோர்ஸ் திமுக கூட்டணிக்குள்ள மக்கள் நீதி மையம் வந்து பார்த்தீங்கன்னா சீட்டுகளே வேண்டாம், நம்ம வந்து வெல்வோம் ஒன்றாக 2.0 தொடரணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம பண்ணுறோம், இது தியாகம் அல்ல இது கடமை அப்படின்னு சொல்லி பேசியிருக்கிறாரு. டாக்டர் திருமாவளவன் சொல்கிறாங்கன்னா இல்லை அப்படி பண்ண வேண்டாம், நீங்கள் வந்து போட்டிடணும்னு சொல்லி அவங்க கேட்குறாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம்.
ஸோ இந்த அலையன்ஸுக்குள்ள ஒரு ஒரு கார்டியல் ரிலேஷன்ஷிப் கிரியேட் ஆச்சுன்னு நினைக்கிறீங்களா? இருந்தாலும் கிரவுண்ட்ல கொஞ்சம் ஒரு ஒரு அதிருப்தி இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இப்போது நமக்கு வீடுங்களையோ இல்லை கிராமங்களோ இந்த சின்ன பசங்கள்லாம் இந்த சாப்பிட்ற பொருளை பிச்சிக்கிறத பார்ப்போம். இப்போ ஒரு கேக்கோ இல்லை ஒரு மிட்டாயோ இல்லை ஒரு பிஸ்கெட்டையோ ஆமா அண்ணாக்கு பாதி தம்பிக்கு பாதின்னு பிக்கும்போது இந்த அண்ணா என்ன பண்ணுவாப்புல முக்கால்வாசி பிரிச்சிருவாப்புல, ஆமா எடுத்துவாப்புல. அப்புறம் தம்பி இது பார்த்தா கால் தான் தவு. இருக்கும். அப்போ தம்பி என்ன பண்ணா கடுப்பாகி இந்த நீயே சாப்பிட்டு தொலை, நீயே வச்சுக்கோ, எனக்கு இது வேணவே வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு கோச்சின்னு போயிடுவாங்க. அதே தான் இது. என்ன சார் சொல்றீங்க? நீ யதார்த்தத்தை பாருங்கங்க. இது நான் சொன்னது வீடுங்களில் நடந்திருக்கா? கட்டாயமா. ஒவ்வொருத்தருக்குமே இதை பார்க்குறவங்களும் ஆமா, நடந்திருக்கும். ஆமா ஒரு அண்ணன் என்ன பண்ணுவாப்புல, பெரிய அண்ணன் மனப்பான்மையில் இப்போ லட்டு வைக்கிறாங்கன்னா அவர் என்ன பண்ணார், அம்மா சொல்லுவாங்க பாதி பாதி எடுத்துக்கோங்கப்பா அப்படின்னுவாங்க. அது பங்கு பிரிக்கும் போது என்ன ஆகிடும், 90 விழுக்காடு 95 விழுக்காடு ஒருத்தர் வாயில் போயிடும். மிச்சம் இந்தப்பா அப்படின்னு கொடுக்கும்போது இது எதுக்கு, இது எனக்கு வேணாம், நீயே சாப்பிடு போ அப்படின்பாங்க. அது நீயே சாப்பிடு போ அப்படின்றது சின்ன பசங்க தினமா. நீங்கள் ஏதோ வயது முதிர்வு இருக்குது, உங்களுக்கு அரசியல் நாகரிகம் கண்ணியெல்லாம் இருக்கலாம். இது என்னோட சுயமரியாதைக்கு இது ரொம்ப கொஞ்சம், இதை வைத்து என்ன செய்வது என்று தெரியவில்லை. இது என்னோட நிலைப்பாடுக்கு சரியில்லை. இருந்தாலும் அண்ணன் தம்பி என்பது மாறாது. இப்படியெல்லாம் கூட அதை நீங்கள் சொல்லலாம்ல. கோச்சின்னு அழுதுன்னு போகிறது ஒன்று, இப்படியும் அதை வந்து கௌரவமாக நாகரிகமாக சொல்லலாம்ல. அதுதான் அது. கோச்சிங்னு வெளில போகிறாருங்க, அது புரியாமல் அறிக்கை விடுறாங்க. அவரோட கண்ணியத்தை அவரோட தியாகத்தை எப்படி பாராட்டுறதுன்னே தெரியல. முதல் தியாகி செந்தில் பாலாஜி, ரெண்டாவது தியாகி கமலஹாசன்ங்கிறாங்க. செந்தில் பாலாஜி தியாகின்றாங்களா? முதல் தியாகி அவரு தான். ஆமாம், அது ஆஸ்பத்திரிக்கெலாம் போய் அட்மிட் ஆகி ஆப்ரேஷன்லாம் பண்ணிக்கினாரு இல்லையா, அதெல்லாம் ஒன்று. பட் ஓகே, இல்ல பட் கமலஹாசனை வந்து நீங்க கோச்சுக்கிறாருன்னு சொல்றதை நம்ப முடியலையே சார். அவர் வந்து இந்த கடமைன்னு தானே சார் சொல்றாரு. விட்டு கொடுத்தா நம்ம கடமைங்க. தமிழகத்துக்கு பேராபத்துன்றாரு அவர் சொல்லியிருக்காரா? ஆமா. இன்னைக்கு முதலமைச்சரா யாருங்கிறா? இன்னைக்கு முதலமைச்சரா மு.க. ஸ்டாலின் இருக்காரு. அப்போ எப்படி அது பேராபத்து ஆகும் கூட்டணியில இருந்துன்னு? பிஜேபி சொல்றாரு அவரு வந்துரும். 27 சீட்டு தான் குத்துக்கிறாரு. நீங்க பிஜேபியை பத்தி அதிகமா பேசுறீங்களா இல்லை எடப்பாடி பழனிசாமி செயலில் அதை காட்டுறாரா? மாநில தலைவரை மாற்றினவர் எடப்பாடி பழனிசாமி, கூட்டணியை விட்டு கோச்சிக்கிட்டு போனவர் எடப்பாடி பழனிசாமி, 20 சீட்டு போன வாட்டி கொடுத்தது எடப்பாடி பழனிசாமி, இன்னைக்கு 27 சீட்டில் பிஜேபி நிறுத்தினது எடப்பாடி பழனிசாமி. சரி 5 சீட்டு தமாக சேர்த்தால, நான் ஆல்ரெடி சொன்னேன் 5ல் 3 ரொம்ப கஷ்டம்னா, அப்போ எத்தனை வின்னிங் சீட்டு கொடுத்துருப்பாரு? நம்பர் ஒரு சைடு தள்ளி விடுறது. இப்போ குளத்தூர், சேப்பாக்கம், ட்ரிப்ளிகேனு, திருக்கோயிலூர், அதுக்கப்புறமா வந்து திருச்சி மேற்கு நேருவோட தொகுதி, இப்படி செந்தில் பாலாஜி தொகுதி, இப்படியே நான் கொடுத்துட்டு போனால் 40 சீட்டு கொடுக்கலாம் ஒரு கட்சிக்கு. 40ல் ஒரு 38 தோற்று போயிடுவாங்க 2. அது கூட அவங்களுக்காக உடம்பு சரியில்லை இல்லை ஏதோ. இப்போ துரைமுருகன் இருக்காரு, அவர் தொகுதியும் கொடுத்துட்றாங்க. போன வாட்டியே கம்மி இதில் தான் ஏதோ மக்கள் திடீர்னு கோவத்தில் மாற்றி போட்டாங்க. அப்படி வந்தால் தான் உண்டு. இப்போ 40 சீட்டு அப்படியே கொடுக்கலாம்ல. அது யார் எந்த மாதிரி சீட்டு கொடுக்குறாங்கன்றது தான் முக்கியம். இப்போ திமுகவில் வந்து இப்போ காங்கிரஸ்க்கு இப்போ என்ன சீட்டெல்லாம் கொடுக்குறாங்கன்னு பார்க்கணும். அந்த மாதிரி கோயம்புத்தூரில் நிறைய சீட்டு கொடுப்பாங்க, சேலத்தில் கொடுப்பாங்க. நீங்கள் தான் பெரிய ஏக்கமாச்சே, ஆட்சியில் பொங்கு அதிகாரத்தில் ஜெயிச்சு வாப்பா, போய் ரெட்டையில அங்கே போய் கை சின்னத்தை வச்சு ரெட்டையில அமுக்கி கீழே தள்ளி ஜெயிச்சு வாங்க, வா 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 அப்படின்னு வரலாம், வா வைரவான்ற மாதிரி அந்த மாதிரி எடுத்துன்னு போவாங்க. 2 பேரும் சேர்ந்து தேசிய கட்சிகளை ஓரளவு என்ன தப்புன்ற, அதில் திராவிட கட்சிகள் தேசிய கட்சிகளை கும்மாங்குத்து குத்துறதுல என்ன தப்பு? நீட் எத்தனை வருவீங்க, ஜிஎஸ்டி எத்தனை வருவீங்க, பெட்ரோல் விலை ஏற்றுவீங்க, சிலிண்டர் விலை ஏற்றுவீங்க, நிதி பகிர்வு கொடுக்க மாட்டீங்க, பணம் வேணும்னா 10 வாட்டி வரணும். சரி, இப்போ பிஜேபி கூட்டணி வச்சிருக்கு அதிமுகவோட. பிஜேபி என்ன செஞ்சிச்சு இந்த ஒரு மாதத்தில்? சரி, தேர்தல் அறிவிச்சு இன்னி வரையிலும் என்ன ஒரு துரும்ப கிள்ளி போட்டுச்சு பிஜேபி அதிமுகவுக்கு? எல்லா ஊர்லேயும் நடக்கிற அரசியல் ஓர வஞ்சனை தமிழ்நாட்டில் நடக்கல. அமைச்சர் கே.என். ஜாலியாக இருக்காரு, பொன்முடி நான் நிற்கவே இல்லைங்க மகன் அப்படின்ற மாதிரி பேசிக்கிறாங்க. செந்தில் பாலாஜி இன்னைக்கு முன்னாள் அமைச்சராக இருக்கிறார். அதிகாரிகளெல்லாம் ஒன்றும் நடக்கலையே, அதிகாரியே கிடைக்கல எங்களுக்கு வேணுன்ற மாதிரி அதிகாரி. அப்படி கூட சொல்லலாம்ல. என்ன இப்போ திமுகவை என்ன பாஜக அழுத்திச்சு? மேற்கு வங்கத்தில் போட்டு பொழகிறாங்க எல்லாரையும், அங்கே இங்கே மாத்துறாங்க. உங்களுக்கு டிஜிபியிலேருந்து, ஹோம் செக்ரட்டரிலேருந்து, சீஃப் செக்ரட்டரிலேருந்து, கலெக்டர்லேருந்து ஃபஸ்ட்டு ஒரு அப்பாரட்டஸே மாற்றிட்டாங்க. மாற்றிட்டு 2வது ஐஜி லெவலில், அதுக்கப்புறம் அடிஷ்னல் சீஃப் செக்ரட்டரி, பிரின்சிபல் செக்ரட்டரி ரேங்க்கு, சீனியர் கலெக்டர் மாற்றிட்டு 3வது ரிட்டர்னிங் ஆஃபீஸர், அதாவது ஒரு தொகுதிக்கு ஒரு அதிகாரி இருப்பார் இல்லையா, அதையே மாற்றிருக்கிறாங்க நிறைய இடத்துல. திரிணாமுல் காங்கிரஸில் எந்த வேலையை யார் பார்க்குறதுன்னு நேற்று வரையிலும் பழக்கப்பட்டவங்களுக்கு எனக்கு தெரியாது, அந்தளவுக்கு மாற்றுறாங்க. ஆனால் இங்கே எல்லாம் அமைதியாக போகுது, எல்லாம் அமைதியாக நல்லா போகுது. புரியுறவங்களுக்கு புரியும் பாரதிய ஜனதா கட்சி என்ன மாதிரியான கட்சி, நீங்கள் என்ன மாதிரி எதிர்க்கிறீங்க.
அதிமுக என்ன மாதிரி அதிமுக ஸ்ட்ரெயிட்டு ஓப்பனு, நீங்கள் எதுவுமே சார் எனக்கு என்னன்னா அண்மையில கூட மணி சார் வந்து ஒரு பேட்டி பத்திரிகை மணி அவர்கள் பேசுகிற போது ஆன்டி பிஜேபி பேசக்கூடிய விசிகா, கம்யூனிஸ்ட், இடதுசாரிகள், வேலுமுருகன் இவங்களெல்லாம் நீக்கிட்டு, அதாவது இவங்களெல்லாம் குறைச்சிட்டு இல்லை இல்லாமல் பண்ணிட்டு தேமுதிகவை நீங்கள் கொடுக்குற இம்பார்ட்டன்ஸ் வந்து எனக்கு கொஞ்சம் ஷாக்கிங்காக இருக்குது அப்படிங்கிறாரு. அதாவது அந்த முக்கியத்துவம் என்பது, ஏன்னா தேமுதிகவோட நிலைப்பாடு என்ன, அவங்க கட்சி என்ன, அது எப்படி பேக்ரவுண்டுங்கிற எல்லாருக்கும் தெரியும். அது ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. அப்போ இவங்க மேலே சந்தேகம் வருது, அந்த சந்தேகத்தை நம்மளால் நிராகரிக்க முடியலங்கிறாரு. சார் நீங்கள் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருந்தீங்கன்னா வந்து இவ்வளோ சீட்டு கூட்டணிகளுக்கு கொடுக்க மாட்டீங்க. ஓகே, உங்களுக்கு வந்து அப்போ ஏதோ நம்பர்ஸோ ஏதோ ஒரு விஷயம் சரியாக கைக்கு வரல. அதனால தான் 0.5% ஓட்டுனாலும் சரி 3/4%னாலும் சரி சேர்த்து கூட்டணி சேர்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போ இன்றைக்கி அண்ணன் திருமாவளவன் சொல்கிற அந்த ஒரு விஷயம் உண்மை. இப்போ எந்த நோக்கத்துக்காக இதை பண்ணீங்க? எல்லாரும் உழைக்கணும், எல்லாரும் பிரச்சாரம் பண்ணணும், எல்லாருமே வந்து மதவாத சக்தி எதிர்க்கணும், இது கொள்கை கூட்டணின்னு. கொள்கை என்னன்னே தெரியாமல் கொள்கத்தை சரியாக விளக்காத தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை, அதாவது மன்னிக்கணும், விஜயகாந்துக்கு பிறகு நான் இந்த வார்த்தையை பயன்படுத்துறேன். கேப்டன் விஜயகாந்த் இருக்கும்போது நான் இதை சொன்னேன்னா அதற்காக வருத்தப்பட வேண்டிய நிலைமைக்கு நான் போவேன். ஏன்னா அவரோட மனசு, அவரோட குணம் என்னன்றது எனக்கு தெரியும். அவருக்கு கொள்கையெல்லாம் சொல்லணும்லாம் அவசியம் கிடையாது. அம்மையார் பிரேமலதா ரொம்ப சுலுவாக உஷாராக என்ன பண்ணுறாங்க, கேப்டனுக்கு இது இல்லையா, கேப்டன் கட்சிக்கு அது இல்லையா, கேப்டன் குடும்பத்துக்கு இதை பண்ண முடியாது. சார் கேப்டனை பற்றி யாரும் பேசல, நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு தான் கேட்குறாங்க. உங்கள் மீது வருது, அந்நியார் மீது வருது, நீங்கள் கேப்டன் மீது திருப்பி விடுறீங்க. கேப்டன் இருந்தவர்கள் அவர் ஒரு நிலைப்பாடு இப்போ இல்லை, ஐயா இல்லை, இன்னைக்கு இல்லை. இப்போ இன்னைக்கு கட்சியோட தலைமை நீங்கள் தான். நீங்கள் ஆனவனா உங்களை கேள்வி கேட்டால் திருப்பி கேப்டனுக்கு போகாதீங்க. உங்களோட நிலைப்பாடு மேல் தான் நிறைய பேர் சந்தேகமாக இருக்குது. இப்போ சுதீஷ் எம்பி ஆகி என்ன மாற்றம் வரப்போகுது தமிழ்நாட்டுக்கு? மெட்ரோ ரயில் திட்டத்தை எடுத்துன்னு வந்துடுவார். போய் கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் 2000 கோடி போய் இவர் ஹிந்தியில் பேசணுன்னா அமித்ஷா நான் உடனே ஐயோ சுதீஷ் எவ்வளோ பெரிய தலைவர், பிரேமலதாஜி எப்படி இருக்காங்க கேப்டன், ஓகே இப்போ நோட் போட்டு உடனே இன்ஃப்ராஸ்ட்ரக்சருக்கு அது என்ன ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்துப்பா கேட்குறாருப்பா, எம்பி பேசிடுவார்ப்பா, அவர் பதில் சொல்ல முடியாது. 10 டெரோகு பிரியன், 10 மூவா மைத்ரா, அது வரப்பா இங்கே கேரளாவில் ஒரு எம்பி ஒருத்தர் இருக்கிறாரு, நல்லா பேசுவார். அதெல்லாம் விட பயங்கரமாக இவர் பேசுவார். அப்படி எதனா இருக்கா? அது தெரிலங்க எனக்கு வந்து எதனால் முதல்வர் அவ்வளோ இல்லை உங்களுக்கு அதாவது என்னன்னா அது ஏதாவது உங்களுக்கு சந்தேகத்தை கிளப்புதான்னு கேட்குறேன். சந்தேகப்படக்கூடாது. நம்ம யார் அடிப்படையில் ஜேர்னலிஸ்ட், நம்மனா காவல்துறையை சார்ந்தவங்களா ஒருத்தருக்கு சாதகமாக வேலை பார்க்குறதுக்கு? பத்திரிகையாளர்கள். குறைந்தபட்சம் மக்கள் பிரச்சனையை பேசணும். சந்தேகம் யார் வேணால் படலாம். ஏன் உங்களுக்கு இவ்வளோ கூட்டணி நெருக்கடி? அதாவது கூடவே இருந்த கமல் அவர்கள் தமிழ் உங்களுக்கு புரியலையா, இல்லை அவர் பேசின அரசியல் தெரியலையா, என்ன புரியலன்னு தெரியல. ஆனால் அவருக்கு 2 சீட்டு கொடுப்போன்னா அவர் எனக்கு வேணாம் அப்படின்ற அளவுக்கு போயிட்டார் வெளில. கிட்டத்தட்ட அவர் வெளியேற்றம் தானே அது. நான் கம்பைன் பண்ண வரேன்னு சொல்லிட்டாரு சார். அவர் எல்லா இடத்துக்கும் நான் கம்பைன் பண்ண வரேன்றாரு. அவரை அம்பையராக கூப்பிட்டு வந்தீங்களா, இல்லை கமெண்டேட்டராக கூப்பிட்டு வந்தீங்களா, பிளேயராக கூப்பிட்டு வந்தீங்களா? பிளேயராக தான். பிளேயர் தானே. க்ளவுஸு போட்டுன்னு பேட்டு கட்டுன்னு பிடிச்சி ஆடணும்ல. ஓ பிச்சு பயங்கர மோசமாக இருக்கிறது, பந்து வேகமாக வரைக்கிறது, ஆனாலும் அந்த பாகிஸ்தான் பிளேயர்களை நான் அப்படின்ற மாதிரி போயிட்டு கிரவுண்டில் வெளியில் போயிட்டு தமிழ்நாடு வெல்லட்டும் வாழட்டும்னு கமெண்ட்ரி வேலை பார்த்து நிற்கிறீங்க. உங்களை எதுக்கு சார் கூப்பிட்டு வந்தாங்க? அதுக்கு எதுக்கு சார் மையம்னு ஒரு கட்சி? அது தொண்டர்கள் வேலை பார்க்குற ஆட்கள். வேட்பாளரை போட்டுங்க, வேட்பாளரை போட்டு இறங்கி ஆடணும்ல. அப்போ அந்த க்ளவுஸ் வச்சுருந்தது, பேட்டு வச்சுருந்தது, டார்ச் வச்சதெல்லாம் பூரா நடிப்பா? வேண்டுகோள் வலிக்கிறார் திருமாவளவன். அவருக்கு என்ன அரசியல் சிந்தனை புரிதல் இல்லாமலாம் அவர் அந்த வேண்டுகோள் வைக்கிறாரு. நான் நேற்று நைட்லேருந்து இதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறேன். எஸ், இது பிரச்சனைன்றத கன்வின்ஸ் பண்ணியிருக்கணும் முதலமைச்சர். ஒன்று முதலமைச்சர் அவரை கன்வின்ஸ் பண்ணியிருக்கணும், இல்லை கமல் அவர்கள் முதலமைச்சரை கன்வின்ஸ் பண்ணியிருக்கணும். காதும் வச்ச மாதிரி தனியாக பேசினா இதெல்லாம் ஆகும். 4 பேர் இருந்தாங்கன்னா யாரோ ஒருத்தர் மத்தியஸ்தானம் பண்ணுவாங்க, பேசுவாங்க, எடுத்து சொல்லுவாங்க. நீங்கள் என்ன பண்ணிட்டீங்க? பிரேமலதா விஜயகாந்த் இது யாரும் பஞ்சாயத்து பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக கூப்பிட்டு ஒரே நேரத்தில் வச்சு 10 சீட்டுன்னு அறிவிச்சிட்டிங்க. ஹாப்பி. அவங்க ஒண்டி தான் பத்திரிகையாளர் சந்திப்பு சந்தோஷமாக பண்ணாங்க. இன்றைக்கி காலையில் கூட தோழர் சண்முகம் வந்து வேதனையாக தான் இருக்கிறது. வேதனை இனிமேல் இல்லை, இனிமேல் எப்பவுமே வேதனை தான் உங்களுக்கு. அதாவதுங்க மார்க்சிஸ்ட் வந்து மக்கள் பிரச்சனை பேசுகிற ஒரு கட்சி. அந்த கட்சியும் வந்துட்டு ஒரு சில நேரத்தில் வந்துட்டு என்ன சொல்கிறது, அவங்களால சரியாக பேச முடியல. அதான் நிதர்சனமான உண்மை. இல்லை எனக்கு ஒரு வேளை சந்தேகமாக இருக்குது இவங்க மேலெலாம். இவங்க வந்து திமுக அதிக உழைப்பு தருது, செல்வாக்கு தருது, பணபலம்லாம் தருது, அந்த தயவு வேணும்னு சொல்லிட்டு இவ்வளோ விட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்களா என்னன்னு எனக்கு தெரியல.
பட் கூட்டி கழிச்சு பார்க்கும்போது இது திமுகவுக்கு நல்லது. திமுகவுக்கு ஆனால் 175 சீட்டு உதயசூரியன் நிற்கிதுன்னா அதில் அதுவே போதும் அவங்களுக்கு. அதுவே போதும். ஆட்சிக்கு திருப்பி வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளை பசுமையாக செம்மையாக வச்சுருக்கணும். அதுதான் ஒரு கட்சி தலைவருடைய பொறுப்பு. சார் வல்னரபலாக இருக்கீங்கன்றதுக்கோசரம் உங்களை வந்து அவர் எல்லாத்தையுமே பார்த்து செய்யறதுக்கு அவர் நான் காமராஜரா இல்லை அவர் வந்து கக்கனா இல்லை நல்ல கண்ணா? அவர் அந்த கட்சியினுடைய தலைவர். அவர் கட்சிக்கு என்ன தேவையோ அதை தான் எதிர்பார்ப்பார். என்ன ஒன்று அம்பு வச்சாரு, சுட பார்த்தாரு, வேற யார் மேலேயோ பட வேண்டியது மாதிரி தோழர்கள் மேலே பட்டுச்சு. பார்க்கலாம். உழைப்பு இருந்தால் மக்கள் அங்கீகரிப்பாங்க அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து சொல்லி முடிச்சிருக்கிறீங்க. பலவிதமான அரசியல் ரீதியாக கருத்துட்டு பகிர்ந்துருக்கிறீங்க. எங்களுக்காக கூட வருகணும் பொறுத்த மிக்க நன்றி சார். நன்றி. நன்றி. சந்திக்கலாம். வணக்கம்.